குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் சயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க இப்போ மோஸ்ட்டாக ஓகேங்களா. நான் ஏதோ புதுசாலாம் சொல்ல போகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் 1 இயராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு ஸ்டடி பிளானர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஓகேங்களா. ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். படித்ததை ஈஸியாக ரிவைஸ் பண்ணிக்கலாம், ரீகாலும் நீங்கள் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் மட்டும்தான் கேட்பாங்க ஓகேங்களா. ஐ திங்க் 15 1 மார்க் நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 to 14 கொஷின் உங்களுக்கு புக் பேக்காக தான் இருக்கும். புக்கின் சைடு வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 or 2 மார்க் புக்கின் சைடு எப்படி கவர் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்போ ஒவ்வொரு லெசன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. டூ யூ நோன்னு சொல்லிட்டு சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் லெசன்ஸில் டீச் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லி நீங்கள் ஹைலைட் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 or 2 மார்க் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் இதுமாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு எப்படின்னா புக் பேக் கொஷின், அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்கில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் இது மட்டுமே நீங்கள் இப்போ கவர் பண்ணாலே போதும், மோஸ்ட்டாக உங்களுக்கு கவர் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸும் அதேமாரி தான்ப்பா. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு அண்டு ப்ளஸ் புக் பேக் கொஷின்ஸ் இதிலே வச்சு நீங்கள் கவர் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ மேக்ஸ் மாதிரி உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் 75 out of 75 நீங்கள் மேக்ஸிமம் ஈஸியாக எடுத்துடலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டாக படித்தா தான் எடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் லிமிட்டடாகவே படித்தா போதும். இன்னொன்று 1 மார்க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படித்தா உங்களுக்கு கவர் ஆகிடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் ப்ளஸ் புக்கின் சைடு ஒரு சில கொஷினும் நீங்கள் சேர்த்து கவர் பண்ணால் தான் அந்த 75 out of 75 எடுக்க முடியும் ஓகேங்களா. அப்படின்னா 70+ நீங்கள் எடுத்துடலாம். பட் 75ன்றது நீங்கள் அதே சேர்த்து கவர் பண்ணால் தான் உங்களுக்கு முடியும் ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஸோ இந்த கொஷின் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் நடத்திருப்பாங்களே. ஸோ குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஃபுல் ரிவிஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டு போயிருங்க ஓகேங்களா. அதில் ஏதாச்சும் அதுவும் முக்கியமாக 1 மார்க்ஸை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அந்த 5 மார்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் மற்ற கொஷின் அட்டன் பண்ணலாம். இப்போது 1 or 2 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் 1 2 1 மார்க்கு உங்களுக்கு தெரிலனா சென்டம் மிஸ் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் நான் இது சொல்கிறது சென்டம் மேம்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தான். இதில் சயின்ஸில் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸே கிடையாது ஓகேங்களா. ஆல்ரெடி உங்களுக்கு 25 இன்டர்னல் இருக்குது. ஸோ 10 15 மார்க் எத்தாதா பாஸ். மேக்ஸிமம் இந்த ஜஸ்ட் பாஸ் ஆகிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன் நான் வந்து சென்டம் பற்றி பேசுகிறேன்னா இதில் ஈஸியாக எடுக்க முடியும் ஓகேங்களா சயின்ஸில். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க் தரவாக படிச்சிருங்க. இம்பார்ட்டன்ட் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ் படிச்சிருங்க. கூட என்ன பண்ணோன்னா அந்த குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி அந்த ஃபுல் ரிவிஷன் இருக்குது பார்த்தீங்களா. கவர்மெண்ட் சைடில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கெலாம் கொஷின் இது பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த கொஷின் பேப்பரும் ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் பண்ணாலே சென்டம் எடுத்துடலாம், ஒரு இஷ்யூஸும் கிடையாது ஓகேங்களா. இதுதான் இப்போ மேஜரான விஷயம். நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நீங்கள் நெட்லேயே எடுத்து படிச்சிக்கலாம். பட் ஒரு ஸ்டடி பிளானர் ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இருக்கணும் ஓகேங்களா. நான் அதுதான் நான் ரிமைண்ட் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. மேக்ஸிமம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு சென்டம் கிடச்சிரும். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.